வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும், முக்கியமானதாகவும், நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு அது பயன்படுவதாகவும் இருக்கு. இந்த வீடியோக்கள பார்த்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னு பார்க்கலாம். ஸ்பான்சர் கீவேர்ட். BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bracket BuyMode e-shopping bracket. Click below link and install application. https://buymode.shop/links/OF5993744A9213079A6B53E8. Sponsor content. Hashtag BuyMode. Hashtag BuyMode e-shopping. Hashtag BuyMode online. Hashtag BuyMode shopping. Hashtag BuyMode application. இந்த BuyMode ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க. ஷாப்பிங்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனா மணி லாக்ஸ் சேனலின் பொறுப்பு துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் வீடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு சேனல் உரிமையாளர். நன்றி, வணக்கம். வணக்கம் என் நண்பர்களே, உறவுகளே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஐ சிங்காரச்சென்னையோட ஸ்மார்ட் கார்டு அப்படின்ற அந்த கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எஸ்பிஐ பேங்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பஸ்ஸும் அது இல்லாமல் மெட்ரோ நிறுவனமும் சேர்ந்து ஒரு கார்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு எங்கே வாங்கலாம், இதனோட பயன் என்ன, இது எவ்வளோவில் இருக்கும், இதை எப்படி வாங்கிறது, அது பற்றிய முழு தகவல்களும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாங்க. எஸ்பிஐ சிங்காரச்சென்னை ஸ்மார்ட் கார்டு. இந்த ஒரு கார்டு இருந்தாலே போதும், இனி மெட்ரோ ரயில் பேருந்துகளில் ஈஸியாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்காரச்சென்னை ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி சென்னையின் மெட்ரோ ரயில்கள் மற்றும் மாநகர பேருந்துகளில் பயணிக்கும் வசதியை தமிழ்நாடு அரசு விரிவுபடுத்தியுள்ளது அப்படின்னு. அப்போது ரெண்டுத்துக்கும் ஒரே கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. சிங்காரச்சென்னை டியூயல் ஸ்மார்ட் கார்டு, அதாவது சென்னையில் மாநகர பேருந்துகளில் தடையற்ற பயணத்தை எளிதாக்கும் விதமாக ப்ரீபெய்டு அடிப்படையிலான சிங்காரச்சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதன்படி இந்த ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில்
பயணிகள் செல்ல முடியும். அதாவது நார்மல் ட்ரெயின், அதாவது சதர்ன் ரயில்வே அந்த மாதிரி ட்ரெயின் கிடையாது. மெட்ரோ ரயிலுக்கும் நம்ம சென்னையில இருக்கிற மாநகர பேருந்துகளுக்கும் கனெக்டிவிட்டியா பண்ணி தராங்க. 2த்துக்குமே ஒரே கார்ட யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரி, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்ட குடுத்துருக்காங்க. அந்த கார்ட பயன்படுத்தி 2த்துலயும் நாம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பஸ் வித் மெட்ரோ ஸ்மார்ட் கார்டு. அதாவது தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்தை அடுத்த கட்டத்திற்கு டிஜிட்டல் மயமாக்க நவீனப்படுத்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என போக்குவரத்து அமைச்சர் திரு சங்கர் தெரிவித்துள்ளார். மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய வங்கியும் இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இதன் முதல் கட்டமாக 50,000 பேருக்கு இந்த ஸ்மார்ட் கார்டுகளை இலவசமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கும் என அமைச்சர் சங்கர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாரும் தனிச்சையாக இதை பண்ண முடியாது. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 50,000 பேருக்கு இந்த ஸ்மார்ட் கார்டை கொடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த முதல் முயற்சி எடுத்திருக்காங்க. அதை எப்படி செயல்படுத்துறது, எங்கே வாங்குறதுன்றதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்மார்ட் கார்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் கிடைக்கும். அது மட்டுமின்றி கோயம்பேடு, பிராட்வே, தாம்பரம் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட 20 பிரதான பேருந்து நிலையங்களில் இந்த ஸ்மார்ட் கார்டுகளை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. சரிங்க, நாம் இந்த கார்டை வாங்கிட்டோம். சரி, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்துகளில் பயணிக்கும்போது இந்த ஸ்மார்ட் கார்டை நடத்துனரிடம், அதாவது கண்டக்டர்கிட்ட நம்ம கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக நடத்துனரிடம் பிரத்யேக டிக்கெட் இயந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் கார்டுகளை பேருந்து பணிமனைகள், ஆன்லைன் போர்ட்டல்கள், செயலிகள் வாயிலாக ரீசார்ஜ் செய்யும்படியும் இதை வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவாக பேருந்து நடத்துனர் மூலம் இந்த கார்டுகளை ரீசார்ஜ் செய்யும் வசதியையும் அறிமுகம் செய்ய பரிசீலிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எந்த பஸ்ஸில் ஏறுமோ அந்த பஸ்ஸோட கண்டக்டர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அந்த கார்டை பயன்படுத்தி நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கான சார்ஜஸை மட்டும் அவர் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம எந்தெந்த மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும், அதுக்கான செயலிகளையும் நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய விரைவில் நாம் பயணிக்கிற அதே பஸ் கண்டக்டர்கிட்டயே நம்மளால் ரீசார்ஜ் பண்ணிக்கவும் அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நாங்கள் இப்போ கொண்டுட்டு வந்துடுவோம் கூடிய விரைவில்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் கார்டை பற்றிய வல்லுநர்களுடைய கருத்து. அதாவது இது நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம பாக்கெட்டில் சேஞ்ச் வச்சுக்கின்னு கண்டக்டர்கிட்ட சேஞ்சு தரலையேன்னு நம்ம கேட்டுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படலாம். அதனால் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கார்டு வந்தால் இதனால் சில பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகள்லாம் சில கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த கார்டுனால சில தொல்லைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு இணைய வசதி பலவீனமாக இருக்கும் பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்கிது, அந்த இடத்துல சரியாக சிக்னல் கிடைக்கல, சிக்னல் வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சிரமமாகும். அந்த நேரம் என்ன பண்ணோம், நம்ம கையில் ஸ்மார்ட் கார்டு இருந்தாலும் நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, நாம் கண்டக்டர்கிட்ட ஆர்கியூ பண்ணுற சூழ்நிலை வரும். இல்லைன்னா நம்ம பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்து நாம் டிக்கெட் வாங்குற மாதிரியே சூழ்நிலை உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நெருக்கடியான பேருந்துகளில் இந்த சேவை பயன்படுத்துவது சவாலாக இருக்கும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது போக்குவரத்து துறை வல்லுநர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு க்ரௌடாக இருக்குது,
இப்போ நம்ம நார்மலாக காசு கொடுத்து வந்திருந்தா, அதாவது ஜென்ரலாகவே பஸ்ஸில் அப்படி ஏறுறோம்னா, பின்னாடி ஏறணும், முன்னாடி இறங்கணுன்ற சொல்லியிருப்பாங்க, போட்டிருக்கும் போர்டுலலாம். ஆனால் நம்ம அதை சரியாக எல்லாருமே பயன்படுத்துகிறோம்னா அது வாய்ப்பு கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் க்ரௌடாக இருக்குன்னா, எந்த வழியில் கொஞ்சம் ஈஸியாக ஏற முடியுமோ அந்த வழியிலன்னு ஃப்ரண்ட்டில் கூட ஏறிடுறாங்க. முதல்லலாம் என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து இந்தாங்க இந்த ஊர் அப்படின்னு சொல்லி அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பை பேரை சொல்லி டிக்கெட் வாங்கிக்குவாங்க. அங்கேருந்து பாஸ் ஆகி வந்துடும், நம்மளுக்கு டிக்கெட்டும் வந்துடும். ஆனால் இந்த கார்டை பயன்படுத்தும்போது நம்ம கார்டை கொடுக்கணும். ஸோ அந்த கார்டை அங்கே வாங்கி அவங்க ஸ்கேன் பண்ணி அதை பண்ணும்போது திரும்பி அந்த கார்டு நம்ம கையில் கரெக்டாக வந்து சேர்ந்தா ஓகே. இடைப்பட்டதில் யாராவது மறைஞ்சிடுச்சு, எடுத்துட்டாங்க, என்ன செய்ய முடியும்? அது கொஞ்சம் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, ஸ்மார்ட் கார்டை கண்டக்டர் இருக்கிற இடத்துக்கு நாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா முடியாது, ஏன்னா க்ரௌடான அந்த பஸ்ஸில். இதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் சென்னை முழுவதும் உள்ளடக்கும் விதமாக 3929 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மாநகர பேருந்து சேவை இயக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் இருக்கிற இந்த இதில் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இதுவும் வந்து அரசுக்கு இந்த இதெல்லாம் போய் சேர்ந்திருக்கும். அதுக்கான ஒரு வழிமுறைகளையும் அரசு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இல்லைனாலும் இனிமேலும் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு சிறப்பான திட்டம் தான். அதனால் அதை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளும் கண்டிப்பாக நமது அரசு செய்யுன்றதை நம்ம நம்புவோம். என்ன மக்களே, இந்த எஸ்பிஐ சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் இந்த வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் இப்போது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய மக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்களும் இந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டத்தை பயன்படுத்துங்க. அரசு கொண்டு வந்திருக்கிற நலத்திட்டங்களில் இதுவும் ஒன்று. இதை நம்ம பயன்படுத்தி பயனடைவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், நலமாக. நன்றி, வணக்கம்.